ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். போத்திபாரினால் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்திலே பார்வோன் அரசனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாயிருந்த 2 அதிகாரிகளும் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த 2 அதிகாரிகளும் சொப்பனங்களை கண்டார்கள். காலையில் அவர்கள் முகங்கள் சோர்வாய் இருக்கிறதை கண்ட யோசேப்பு அவர்களை விசாரித்த போது தாங்கள் சொப்பனங்களை கண்டதாகவும் அவைகள் தங்களுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதையும் யோசேப்பிடத்திலே சொன்னார்கள். அவர்களிலே பானபாத்திரக்காரன் என்கிற பதவி வகித்திருந்தவன் தான் கண்ட சொப்பனத்தை யோசேப்பினிடத்திலே சொன்னான். உடனே யோசேப்பு, இன்னும் 3 நாளிலே நீ விடுதலை அடைவாய், நீ இழந்த வேலையை திரும்பவும் ராஜா உனக்கு கொடுப்பார் என்று சொன்னதும் அல்லாமல், நீ வாழ்வடைந்திருக்கிற போது என்னை நினைத்துக்கொள், என்னுடைய காரியத்தை பார்வோன் மன்னனுக்கு நீ அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை எப்படியாகிலும் விடுதலையாக்க வேண்டும் என்று அந்த மனுஷனிடத்திலே சொன்னான். இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாகிலும் எனக்கு இங்கிருந்து ஒரு விடுதலை இவன் வாங்கி கொடுப்பான் என்று. ஆனாலும் அந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் தனக்கு வேலை கிடைத்த போது யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இதுதான் மனுஷர்களுடைய நிலை. எவ்வளவுதான் அன்பாக பழகி இருந்தாலும், அறிமுகமானவர்களாக இருந்தாலும், தங்கள் நிலை மாறும் பொழுது லகுவாக மறந்து விடுகிறார்கள். யோசேப்பு எத்தனையோ நாள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தனக்கு ஒரு விடுதலை வராதா என்றெல்லாம் நினைத்து ஏக்கம் கொண்டிருந்திருப்பான். 2 வருஷங்களுக்கு பிறகு பார்வோன் மன்னன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். யோசேப்பு அதன் அர்த்தத்தை சொன்னதினால் உயர்ந்த பதவியிலே உட்கார வைக்கப்பட்டான். நம்மையும் அநேக மனுஷர்கள் மறந்திருக்கலாம். நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் மறந்திருக்கலாம். இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் கூட நம்மை நினைக்காமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார், நமக்கு நன்மை செய்வார். இந்த காலை வேளையில மனுஷனை நம்பி ஏமாந்து தோற்று போயிருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒன்றை நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள். என் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு ஏற்ற வேளையில் நன்மை செய்வார். அவருக்கு காத்திருங்கள், நன்மையை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே மனுஷனை நம்ப வேண்டாம் என்றும், மனுஷனிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டாம் என்றும், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார், நாங்கள் கர்த்தருக்கே காத்து எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற உதவிக்காக, நன்மைக்காக காத்திருக்க எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும். மனுஷனை நம்பி சோர்ந்து போகாத எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.